திருச்சியில் பசுமை விகடன் நடத்தும் அக்ரி எக்ஸ்போ 2025 மார்ச் 7 முதல் 9 வரை திருச்சி கலையரங்கத்தில் நடைபெறுகிறது. ஆயிரத்தி 1937 ஒருங்கிணைந்த மதராஸ் மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்தவர் ராஜாஜி. நடுநிலை பள்ளிகள்ல, அதாவது 6, 7, 8 வகுப்புகள்ல இந்துஸ்தானி பாடத்தை கட்டாயமாக படிக்கணும்னு அவர் அறிவிச்சார். இந்துஸ்தானி அப்படிங்கிறது ஹிந்தி, உருது இது இரண்டும் கலந்த ஒரு மொழி. இந்து முஸ்லிம்னுடைய ஒற்றுமைக்காக இந்துஸ்தானி மொழியை ஆட்சி மொழி ஆக்கணும்னு காந்தி நினைச்சார். அதே வழியை தான் ராஜாஜியும் பின்பற்றினார். ஆனா இந்தி பிரச்சார சபாவை சென்னையில உருவாக்குனது, ஹிந்தியை பரவலாக்கணும்னு மகாத்மா காந்தி பேசினது எல்லாம் இந்துஸ்தானிய கட்டாயப்படுத்தினத ஹிந்தி திணிப்பாவே பார்க்க வச்சுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ராஜாஜியினுடைய அறிவிப்பு முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்துக்கு வித்திட்டுச்சு. 1938 ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைஞ்சிச்சு. பல்வேறு அரசியல் இயக்கங்கள், தமிழ் அமைப்புகள், தலைவர்கள் போராட்ட களத்துக்கு வந்தாங்க. இந்தி எதிர்ப்பு சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு. கரந்தை தமிழ் சங்கம், நீதி கட்சி, பெரியாரின் சுயமரியாதை இயக்கம், முஸ்லீம் லீக், இப்படி இன்னும் பல அமைப்புகள் அந்த இந்திய எதிர்ப்பு சங்கத்துல இணைஞ்சு போராட்ட களத்துக்கு வந்தாங்க. பெரியார், அண்ணா, மறைமலை அடிகள், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், குமாரசாமி பிள்ளை, சோமசுந்தர பாரதியார் மற்றும் இன்னும் பல தலைவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தீவிரமாக செயல்பட்டாங்க. போராட்டம் நடத்தினவங்களுக்கு எதிராக ஒடுக்குமுறை ஏவப்பட்டுச்சு. அண்ணா, பெரியார் உட்பட போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டம் உச்சத்துல இருந்த சமயத்துல தான் கும்பகோணத்தை சேர்ந்த தாளமுத்து, சென்னையை சேர்ந்த நடராஜன் ஆகிய 2 பேரும் கைது செய்யப்பட்டாங்க. காவல்துறையினுடைய தாக்குதலால சிறையில அவங்க நோய்வாய்ப்பட்டாங்க. 1939ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடராஜனும், மார்ச் மாதம் தாளமுத்துவும் உயிரிழந்தாங்க. அவங்களுடைய இறுதி ஊர்வலத்துல பல்லாயிரம் பேர் பங்கேற்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் மொழிப்போர் தியாகிகளாக தாளமுத்துவும் நடராஜனும் நினைவுல கொல்லப்படுறாங்க. 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுடைய நினைவாக எழும்பூர் CMDA கட்டடத்துக்கு தாளமுத்து நடராஜன் மாளிகைன்னு பெயரிட்டாரு அப்போதைய முதல்வர் கருணாநிதி. தாளமுத்து, நடராஜன் ஆகியோருடைய இறப்புக்கு பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப தீவிரமடைஞ்சிச்சு. இருந்தாலும் ராஜாஜி தன்னுடைய நிலைப்பாடை மாத்திக்கல. ஹிந்தி பயிற்றுவிக்கப்படும் பள்ளிகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க தான் செஞ்சாரு. இந்த நிலையில தான் 1939 2ஆம் உலக போர் தொடங்குச்சு. போர்ல இந்தியாவை ஈடுபடுத்தியதை கண்டிச்சு இந்தியா முழுவதும் காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. அக்டோபர் 30ஆம் தேதி 1939ஆம் வருஷம் ராஜாஜியும் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சார். 1939 போராடினவங்களை சிறையில இருந்து விடுவிச்சாங்க. 1940 பிப்ரவரி 21ஆம் தேதி ஹிந்தி கட்டாயம் அப்படிங்கிற முடிவை கைவிடுவதாக இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருந்த ஜான் எர்ஸ்கின் சொன்னாரு. அதுக்கப்புறமாக தான் போராட்டம் கைவிடப்பட்டது. அன்னைக்கு அந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருந்தாலும் இந்தி எதிர்ப்பும் தமிழ் பற்றும் தமிழ்நாட்டில் சுடர் விட்டு எரிய தொடங்குச்சு. அந்த சுடர் 1965ஆம் ஆண்டு எரிமலையா வெடிச்சு சிதறிச்சு. 1963 ஏப்ரல் 13ஆம் தேதி நேருவினுடைய ஆட்சியில உள்துறை அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி நாடாளுமன்றத்துல இந்திய ஆட்சி மொழிகள் சட்டத்தை தாக்கல் பண்றாரு. அதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய 2ஆம் அத்தியாயத்துக்கு தொடக்கமா அமைஞ்சது. ஆட்சி மொழிகள் சட்டம் என்றால் என்ன? இந்திய அரசியல் சாசன சட்டம் 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அப்போதிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு இந்தியும் ஆங்கிலமும் ஆட்சி மொழிகளாக, அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றங்கள், சட்டங்கள் இயற்றுவது, தீர்மானங்கள் இயற்றுவதற்கான மொழிகளாக இருக்கும்னு முடிவு செய்யப்பட்டுச்சு. 15 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1965 ஜனவரி 26ஆம் தேதியிலிருந்து இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக தொடரும்னு அரசியல் சாசன சட்டத்துல அறிவிக்கப்பட்டுச்சு. இதை உறுதி செய்ய தான் இந்திய ஆட்சி மொழிகள் சட்டம் 1963 நிறைவேற்றப்பட்டுச்சு. அதை எதிர்த்து முதல் குரல் தமிழ்நாட்டில இருந்து தான் வந்துச்சு. இந்த சட்டத்தின் மூலமா ஆட்சி நடத்த ஹிந்தி கட்டாயம் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படும். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில ஹிந்தி மூலமாக தான் இனி தகவல் பரிமாற்றம் நடக்கும். ஹிந்தி தெரியாதவங்களுக்கு அரசு வேலை கூட கிடைக்காம போகலாம். ஹிந்தி தெரிந்த அதிகாரிகளை தமிழ் மட்டுமே தெரிஞ்ச ஆட்சியாளர்களால எப்படி கட்டுப்படுத்த முடியும்? தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல ஹிந்தி தெரிந்தவர்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும்னு இந்த சட்டத்தை எதிர்க்க திமுக பல்வேறு காரணங்களை அடுக்குனாங்க. ஒட்டுமொத்தமா மாநில சுய ஆட்சிக்கு இந்த சட்டம் எதிராக இருக்கிறதாக திமுக கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க.
1963 திமுக 50 இடங்களுடன் பலம் வாய்ந்த ஒரு எதிர்க்கட்சியா இருந்தாங்க. ஹிந்தி புழக்கத்துல இல்லாத மாநிலங்களோட விருப்பம் இல்லாம ஆங்கிலத்தை ஆட்சி மொழியிலிருந்து அகற்ற மாட்டேன்னு நேரு கொடுத்த வாக்குறுதி காற்றில் பறக்க விடப்பட்டதாக சொன்னாரு அண்ணா. 1963 நவம்பர் 16 இந்தியை பரப்புவது வளர்ப்பது அரசின் கடமை என்று கூறும் அரசியலமைப்பின் 17வது பிரிவை எரிக்க முயன்றாரு அண்ணா. அதுக்காக அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து 1963 நவம்பர் 17 இருந்து 1965 ஜனவரி 25 வரை தொடர் போராட்டம் நடத்தப்படும்னு திமுக அறிவிச்சாங்க. ரயில் மறியல், உண்ணாவிரதம், இந்தி எழுத்து அழிப்புன்னு தொடர் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் போராட்ட களத்துல இறங்கினாங்க. போராட்டம் வேகம் பெற்றுட்டு வந்த இந்த நேரத்துல தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. 1964 ஜனவரி 25 அதாவது எந்த நாள்ல இருந்து இனி ஹிந்தி மட்டும்தான் ஆட்சி மொழியாக தொடரும்னு மத்திய அரசு அறிவிச்சாங்களோ அந்த நாள்ல இருந்து சரியாக ஓராண்டுக்கு முன்னாடி திருச்சி கீழ்ப்பழுவூரை சேர்ந்த சின்னசாமி அப்படிங்கிறவரு தமிழ் வாழ்க ஹிந்தி ஒழிக அப்படிங்கிற கோஷத்தோட தீக்குளிச்சு இறந்தார். சின்னசாமி தீக்குளிச்சு இறந்த அந்த ஜனவரி 25 தான் தாய்மொழிக்காக உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகள் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசால கடைபிடிக்கப்பட்டு வருது. சின்னசாமி பத்த வச்ச அந்த நெருப்பு தமிழ்நாட்டு மாணவர்களுடைய இதயத்துல தீயா கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. மாணவர்கள் அமைப்பா திரள ஆரம்பிச்சாங்க. மாணவர் சங்கங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. திமுக மட்டும் இல்லாம பல்வேறு அரசியல் கட்சிகள், தமிழ் அமைப்புகள், இடதுசாரிகள் இந்த போராட்டத்துல இறங்கினாங்க. 1965 ஜனவரி 25 அதாவது ஆட்சி மொழிகள் சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனா கீழ்ப்பழுவூர் சின்னசாமியினுடைய முதல் நினைவு நாள் அன்னைக்கு பேரறிஞர் அண்ணாவும் 3000 திமுகவினரும் கைது செய்யப்படுறாங்க. அந்த கைதுக்கு பிறகு மதுரை காங்கிரஸ் அலுவலகத்துல தாக்குதல் நடந்துச்சு. கலவரம் தொடங்குச்சு. தமிழ்நாடு முழுக்க கலவரம் பரவுச்சு. மாணவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. ஜனவரி 26 சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த சிவலிங்கம் தீக்குளிச்சு இறந்ததாக அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாச்சு. அடுத்தடுத்து தீக்குளிச்சும் விஷம் குடிச்சும் பலர் இறந்ததாக செய்திகள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஐயாபாளையம் வீரப்பன், சத்தியமங்கலம் முத்து, கீரனூர் முத்து, மயிலாடுதுறை சாரங்கபாணி, விராலிமலை சண்முகம், சிவகங்கை ராஜேந்திரன், பீளமேடு தண்டபாணி, சென்னை சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன்னு பலர் உயிர் தியாகம் செஞ்சாங்க. பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மூடப்பட்டுச்சு. அப்போ தமிழக காங்கிரஸ் ஆட்சியின் முதல்வராக இருந்த பக்தவச்சலம் போராட்டத்தினுடைய தீவிரத்தை புரிஞ்சுக்கல. போராட்டத்தை ஒடுக்கிறதுல தான் அவர் கடுமை காட்டினார். போராடியவர்கள் மீது 40 இடங்கள்ல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு. 5000 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதுல 2000 பேர் 16 வயதுக்கு உட்பட்டவங்க. 5 தபால் நிலையங்கள் கொளுத்தப்பட்டுச்சு. 25 ரயில் நிலையங்கள் தாக்கப்பட்டுச்சு. 10 ரயில் பெட்டிகள் கொளுத்தப்பட்டுச்சு. 5 அரசு அலுவலகங்கள், 5 காவல் நிலையங்களுக்கு தீ வைக்கப்பட்டுச்சு. 2 எஸ்ஐகள் கொல்லப்பட்டாங்க. பிப்ரவரி 10 இருந்து மார்ச் 2 வரைக்கும் அரசு பேருந்துகள் இயக்கப்படல. ஒரு வாரத்துக்கு அனைத்து ரயில்களும் நிறுத்தப்பட்டுச்சு. மதுராந்தகம் இன்ஸ்பெக்டர் புத்திர சிகாமணி தபால் நிலையத்தில் இருந்த இந்தி எழுத்துக்கள் மேல துப்பாக்கியால சுட்டார். நிலைமையை கட்டுப்படுத்த அன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து 33,000 போலீசாரோட ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிராவில இருந்து போலீசார் வர வைக்கப்பட்டாங்க. 5000 ராணுவ வீரர்களையும் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க இருந்த பல்வேறு கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் இணைஞ்சாங்க. பள்ளி மாணவர்களும் போராட்டத்துல குதிச்சாங்க. 1965 பிப்ரவரி 13 மட்டும் 1028 பள்ளி மாணவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இந்த போராட்டத்துல 2 சுவாரஸ்யமான ட்விஸ்ட் நடந்துச்சு. ஒன்னு, 1937 ஹிந்துஸ்தானிய கட்டாயமா படிக்கணும்னு சொன்ன ராஜாஜி 1965 ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடினார். 2வது, தந்தை பெரியார் 1937 ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடின தந்தை பெரியார் 1965 இந்த போராட்டம் திமுகவினுடைய தூண்டுதல்ல நடக்குதுன்னு சொன்னார். இது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மாதிரி தெரியல, காங்கிரசுக்கு எதிரான போராட்டம் மாதிரி தெரியுது. திமுகவினுடைய தூண்டுதலால தான் மாணவர்கள் இந்த மாதிரி காலித்தனம்லாம் பண்ணிட்டு திரியறாங்க அப்படின்னு பேசினாரு தந்தை பெரியார். அது மட்டும் இல்ல, ராஜாஜியினுடைய சுதந்திரா கட்சியையும் திமுகவையும் தடை செய்யணும்னு பேசினார். பெரியாருக்கு திமுக மேல அப்ப இருந்த கோபம் தான் அவர் இந்த மாதிரியான அறிக்கைகளை வெளியிட வச்சுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா பெரியார் நினைச்ச மாதிரி கிடையாது. பேரறிஞர் அண்ணா மாணவர்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தப்படலாம் அப்படிங்கிற தகவல் கிடைச்சு மாணவர் தலைவர்களை அழைச்சு பேசுறாரு. நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சாச்சு, இனிமேல் நம்ம போராட்டத்தை கைவிட்டுறலாம்னு சொல்லி மாணவர் தலைவர்கள்கிட்ட பேரறிஞர் அண்ணா கேட்டுக்கிட்டார். ஆனா மாணவர் தலைவர்கள் அதை ஏத்துக்கல, போராட்டத்தை தொடர்ந்தாங்க. அவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு. 25 மாணவர்கள் கொல்லப்பட்டாங்க. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஊர்வலம் சென்றதுக்காக கைது செய்யப்பட்டாரு. மாணவர்களை தூண்டியதாக மதுரை தியாகராயர் கல்லூரி பேராசிரியர் லக்குவனார்,
நெல்லை மதிதா இந்து கல்லூரி துணை முதல்வர் அருணாச்சலம் உட்பட பல ஆசிரியர்கள் தமிழகம் முழுக்க கைது செய்யப்பட்டாங்க. மாணவர்களுக்கு எதிரான வன்முறை தொடர்ந்ததை அடுத்து மத்திய அமைச்சர்களாக இருந்த சி சுப்பிரமணியம், ஓபி அழகேசன் ஆகியோர் பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. ஆனா நேருவினுடைய மறைவுக்கு பிறகு பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ராஜினாமாவை அவங்க வாபஸ் பெற்றாங்க. அரசியல் அழுத்தம் காரணமாக ஒரு வழியாக முதல்வர் பக்தவச்சலம் மாணவர் தலைவர்களை அழைச்சு பேசினார். ஆங்கிலம் தொடரும்னு பிரதமர் நேரு கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றப்படும்னு இப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி வாக்குறுதி கொடுத்திருக்கிறதாக மாணவர் தலைவர்கள்கிட்ட பக்தவச்சலம் சொன்னார். அதையடுத்து 1965 ஜனவரி 25ஆம் தேதி தொடங்கிய அந்த போராட்டம் 50 நாட்களுக்கு பிறகு மார்ச் 15ஆம் தேதி முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா 1968ல ஆட்சி மொழியாக ஆங்கிலமும் தொடரும் அப்படிங்கிற சட்ட திருத்தத்தை மத்திய அரசு மேற்கொண்டாங்க. அது இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க பிரச்சனை அதோட முடியல. மொழிப்போர் கொடுத்த ஆதரவுல திமுக ஆட்சியை பிடிச்சாங்க. அண்ணா முதல்வர் ஆனார். அப்போதான் 1968ல மத்திய அரசு மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தாங்க. ஹிந்தி பேசும் மாநில மாணவர்கள் ஹிந்தியையும் ஆங்கிலத்தையும் அதோட சேர்த்து ஒரு மாடர்ன் இந்திய மொழியையும் படிக்கணும்னு அந்த சட்டம் சொல்லுச்சு. ஹிந்தி பேசாத மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் உள்ளூர் மொழியோட ஆங்கிலத்தையும் ஹிந்தியையும் கட்டாயம் படிக்கணும்னு ஒரு உத்தரவை கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து தமிழகத்துல இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்படும்னு சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்தாரு பேரறிஞர் அண்ணா. அதன் அடிப்படையில தான் தமிழ்நாட்டுல தாய்மொழியும் ஆங்கிலத்தையும் மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு இணைப்பு மொழியாக ஹிந்தி தொடர்றதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்விக்கு பேரறிஞர் அண்ணா சொன்ன பதில் என்ன தெரியுமா? சின்ன நாய் பெரிய நாய்னு 2 நாய்கள் இருக்கு. சின்ன நாய் போறதுக்கு சின்ன கதவும் பெரிய நாய் போறதுக்கு பெரிய கதவும்னு தனித்தனியாக எதுக்கு 2 கதவு? பெரிய கதவு வழியாகவே சின்ன நாயும் போக முடியுமே. இங்க சின்ன கதவு அப்படிங்கிறது ஹிந்தி, பெரிய கதவு அப்படிங்கிறது ஆங்கிலம். ஆங்கிலத்தை படிக்கிறதன் மூலமாக இந்தியாவுக்குள்ளேயும் பேச முடியும், உலகத்தோடையும் பேச முடியும். அதனால நாங்க ஆங்கிலத்தை படிச்சுக்கிறோம், எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லைன்னு சொன்னாரு பேரறிஞர் அண்ணா. இருமொழி கொள்கை கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக தமிழ்நாட்டுல ஹிந்தியையோ இல்ல மற்ற மொழிகளையோ படிக்கக்கூடாது அப்படிங்கிற எந்த விதமான தடையும் விதிக்கப்படல. விருப்பம் இருக்கவங்க எந்த மொழியை வேணா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல தான் திமுக அரசாங்கமும் சரி, அதுக்கப்புறமா வந்து அதிமுக அரசாங்கமும் சரி நீடிக்கிறாங்க. 1968ல இருமொழி கொள்கை கொண்டு வரப்பட்ட பிறகும் கூட தமிழ்நாட்டுல தொடர்ந்து ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற பிரச்சனைகள் நீடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. சரி, இப்போ என்ன பிரச்சனை? 1965ல ஹிந்தியை நேரடியா திணிச்சாங்க. ஆனா புதிய கல்விக் கொள்கை மூலமாக ஹிந்தியை மறைமுகமாக திணிக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. 2020ல தான் புதிய தேசிய கல்விக் கொள்கையை மத்திய பாஜக அரசு கொண்டு வராங்க. அதுல மும்மொழி கொள்கையும் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. அதன்படி இந்தியா முழுக்க இருக்கிற பள்ளிகள்ல மாணவர்கள் ஆங்கிலத்தையும் தங்களுடைய தாய்மொழியையும் அதோடு சேர்த்து ஒரு 3வது மொழியையும் படிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த மும்மொழி கொள்கை. 2020ல முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இருமொழி கொள்கையை தொடரும், மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா ஆட்சி மாறிச்சு, திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி கல்விக் கொள்கையை உருவாக்கும்னு சொன்னாரு முதல்வர் ஸ்டாலின். அதுக்கப்புறமா 4 ஆண்டுகள் கடந்துருச்சு. இந்த 4 ஆண்டுகளும் மாநில கல்விக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கல, தமிழ்நாட்டுக்கு முறையாக நிதி கொடுக்கல, தாமதப்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தமிழக அரசு தரப்புல இருந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ மத்திய அரசு சமக்ரா சிக்ஷா அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக மாநிலத்தினுடைய கல்விக்கு தர வேண்டிய 2150 கோடி ரூபாயை கொடுக்க மறுக்குது. புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுப்போம்னு சொல்றாரு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான். ஹிந்தியை திணிக்கிறதுக்காகவே புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும்னு மத்திய அரசு கட்டாயப்படுத்துறதாகவும் பிளாக்மெயில் செய்யறதாகவும் தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டுது. ஹிந்தி திணிப்பையும் புதிய கல்விக் கொள்கையும் ஒருபோதும் அனுமதிக்க முடியாதுன்னு முதல்வர் ஸ்டாலினும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் சிபிஎஸ்இ பள்ளிகள்ல ஹிந்தியை அனுமதிக்கும் போது தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல நீங்க ஏன் ஹிந்தியை அனுமதிக்க மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை பாஜக தரப்புல இருந்து கேட்கிறாங்க. இப்ப இந்த பிரச்சனை ஒரு வாக்குவாதமாக போய்கிட்டே இருக்கு. சரி, புதிய கல்விக் கொள்கையில என்ன சொல்றாங்க? மும்மொழி திட்டத்துல 3வதா ஏதோ ஒரு மொழியை படிக்கணும்னு தானே சொல்றாங்க. இதுல எப்படி ஹிந்தி தான் திணிக்கப்படுதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? நம்ம அரசியலெல்லாம் ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் பிராக்டிக்கலா இந்த மும்மொழி கொள்கையை அணுகி பார்ப்போம். முதல் கேள்வி, ஆசிரியர் நியமனம். மத்திய அரசினுடைய 8வது அட்டவணையில மொத்தம் 22 மொழிகள் இருக்கு. எந்த மொழி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா 22 மொழிக்குமான ஆசிரியர்களை பள்ளியால நியமிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த கேள்வி வர்றதுக்கு முக்கியமான காரணம் 2014ஆம் ஆண்டு பாஜகனுடைய அமைச்சராக இருந்த கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்தில் கொடுத்த ஒரு முக்கியமான தகவல் தான்.
அதுல அவர் சொன்னது என்னன்னா, மும்மொழி கொள்கையை பின்பற்ற மாநிலங்கள்ல ஹிந்தி தவிர்த்து மற்ற மொழிகளை கற்றுக் கொடுக்கறதுக்கான போதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நிலைமை இப்படி இருக்கும்போது 22 மொழிகளுக்கும் மும்மொழி கொள்கை மூலமாக எப்படி ஆசிரியர் நியமனம் செய்ய போறாங்க அப்படிங்கிறது இங்க முக்கியமா எழுப்பப்படுற கேள்வி. அது மட்டும் இல்ல, ஒரு பள்ளியில ஒரு மாணவரோ இல்ல ஒரு சில மாணவர்கள் மட்டுமே ஒரு பர்டிகுலரான மொழியை, உதாரணத்துக்கு நம்ம கன்னடம் எடுத்துக்கோமே, கன்னடம் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்காக மட்டுமே தனியாக ஒரு ஆசிரியரை அந்த பள்ளியால ஏற்பாடு செய்ய முடியுமா, இல்ல அரசாங்கத்தால கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இங்க பெரிய கேள்வி. அடுத்த முக்கியமான கேள்வி, ஹிந்தி தவிர்த்து பிற மொழிகளை சொல்லித்தர ஆசிரியர்களுக்கான நிதி ஒதுக்காதது ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது. 2019-2020 ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல ஹிந்தி ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்காக மத்திய அரசு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அப்படி இதுவரைக்கும் ஹிந்தி பேசுற மாநிலங்கள்ல பிற மொழிகளை பயிற்றுவிக்க எத்தனை ஆசிரியர்களை நியமிக்க எவ்வளவு நிதியை ஒதுக்குனாங்க மத்திய அரசு அப்படிங்கிற தகவல் இது வரைக்கும் இல்லை. அப்போ இந்த நிதி ஒதுக்குறதுல பாரபட்சம் இருக்கும்போது எப்படி பிற மொழிகளை கற்றுக் கொடுக்கறதுக்கான ஆசிரியர்களை இவங்க நியமிப்பாங்க? இந்திய ஆசிரியர்கள் தான் எல்லா பள்ளிகளிலும் அதிகமாக இருப்பாங்களே தவிர பிற மொழி ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இங்க நிலவுது. அடுத்த முக்கியமான கேள்வி, ஹிந்தி பேசும் மாநிலங்களை நோக்கியது. அங்கேயும் மும்மொழி கொள்கையை நீங்க கொண்டு வரீங்கன்னா ஹிந்தி, ஆங்கிலம் மூன்றாவதாக ஒரு மொழியை படிக்கணும். அந்த மூன்றாவதாக படிக்க வேண்டிய மொழி அப்படிங்கிறது தென் மாநில மொழியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க முன்வைக்கப்படுது. காரணம், ஹிந்திக்கு மிக நெருக்கமானது சமஸ்கிருதம். மாணவர்களுடைய இலக்கு என்னவா இருக்கும்? ஒரு மொழியை கத்துக்கிட்டு அந்த மொழியில அதிகமாக மார்க் எடுக்கணும், இல்லை ஈஸியா பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்படி இருக்கும்போது ஹிந்தி தெரிந்த மாணவர்கள் சமஸ்கிருதத்தின் மூலமாக ஈஸியா மார்க் எடுக்க பார்ப்பாங்களா, இல்ல அவங்களுக்கு அறிமுகமே இல்லாத தமிழ், கன்னடம் போன்ற மொழிகளை கத்துக்கிறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா? இதுதான் இங்க வைக்கப்படுற முக்கியமான கேள்வி. சரி, மூணாவதா ஒரு மொழி கத்துக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பாஜகவும் மத்திய அரசு சொல்றது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மூணாவதா ஒரு மொழி தெரிஞ்சுக்கிட்டா நாளை பின்னா ஏதாவது ஒரு வேலைக்காகவோ வர்த்தகத்துக்காகவோ ஒரு மாநிலத்துக்கு போகும்போது அந்த மாநில மொழி நமக்கு தெரிஞ்சிருந்தா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கிற முக்கியமான வாதம். உண்மைதான். ஆனா நாளைக்கு நான் இந்த மாநிலத்துக்கு தான் போக போறேன் அப்படிங்கிறது இன்னைக்கு பள்ளியில படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. நாளைக்கு எனக்கு பெங்களூர்ல வேலை கிடைக்கும், அதனால நான் கன்னடம் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளி மாணவர் மூன்றாவது மொழியாக தேர்ந்தெடுத்து படிக்கிறாருன்னு வச்சுக்கோம். ஆனா அவருக்கு நாளைக்கு ஆந்திராவில் வேலை கிடைச்சிருச்சுன்னா அவர் கத்துக்கிட்ட கன்னடம் அப்படிங்கிறது அங்க பயன் இல்லாம போயிருது. அவர் ஆந்திராவுக்கு போகும்போது தெலுங்கு கத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ நாளைக்கு எனக்கு என்ன மொழி தேவைப்படும் அப்படிங்கிறதே தெரியாம இன்னைக்கு மூணாவதா ஒரு மொழி படிக்கிறது அப்படிங்கிறது மாணவர்களுடைய சுமையை கூட்டுற வகையிலையும் நேரத்தை வீணடிக்கிற வகையிலும் தானே இருக்கு அப்படிங்கிறது மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறவங்க சொல்ற வாதமா இருக்கு. ரெண்டாவதா பாஜகவினர் சொல்ற காரணம், எல்லை தாண்டினா நமக்கு சாப்பாடு வேணும்னா கூட அவங்க கிட்ட கேட்க தெரிஞ்சிருக்கணும், அது தெரியாம நீங்க எப்படி வேற மாநிலத்துக்கு போவீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இதுக்கு மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறவங்க சொல்ற பதில் என்னன்னா, இது ஏஐ யுகம், இங்க தொழில்நுட்பம் பயங்கரமா வளர்ந்துருச்சு, கூகுள் டிரான்ஸ்லேட் இருந்து பல்வேறு டூல்ஸ் வந்துருச்சு, அதன் மூலமா எனக்கு இதுதான் வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த மொழிக்கு அது மொழிபெயர்த்து கொடுத்துரும். இப்படி தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கும் போது போய் உணவு கேட்கறது, மற்ற விஷயங்கள் கேட்கறதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். அது மட்டும் இல்லை, இப்ப நான் எல்லை தாண்டி ஒரு மாநிலத்துக்கு போனா பரவாயில்ல, நான் ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம்னு பல்வேறு மாநிலத்துக்கு போறேன்னா அந்த எல்லா மாநிலத்துக்கும் போய் நான் உணவு கேட்கணும்னா அந்த எல்லா மாநிலத்தினுடைய மொழியும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றீங்களா அப்படிங்கிற ஒரு மறுவாதத்தையும் அவங்க வைக்கிறாங்க. இருமொழி கொள்கை நீர்த்து போச்சு, மும்மொழி கொள்கை கண்டிப்பா மாணவர்களுக்கு அவசியம் அப்படின்னு பாஜகவும் மத்திய அரசும் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதுக்கு மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறவங்க சொல்றது என்னன்னா, தமிழ்நாடு கல்வியில ஆல்ரெடி ஒரு ப்ரூவனான மாடலை பின்பற்றிக்கிட்டு வராங்க, அதுல நிறைய விஷயங்களை நம்ம சாதிச்சிருக்கோம், அப்படி இருக்கும்போது இது தேவைப்படாதுன்னு சொல்றாங்க. அதுல அவங்க சொல்ற சில புள்ளி விவரங்களை பார்க்கலாம். 2030 இந்தியா உயர்கல்வி சேர்க்கையில 50% கடக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை புதிய கல்விக் கொள்கையில வச்சிருக்காங்க மத்திய அரசு. ஆனா இந்த இலக்கை 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அடைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இந்தியாவிலேயே 49% உயர்கல்வி சேர்க்கை இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிறது அவங்க சொல்ற ஃபேக்ட். தொழில்துறையில 42% பெண்களின் பங்கு இருக்கிற ஒரே மாநிலமும் தமிழ்நாடு தான். அப்துல் கலாம் தொடங்கி வீரமுத்துவேல் வரைக்கும் தமிழ்ல படிச்சு பலர் இஸ்ரோ விஞ்ஞானிகளாக சாதிச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழர்கள் சிலிக்கான் வெளியில முக்கியமான பொறுப்புகள்ல இருக்காங்க. ட்ரம்ப் ஆட்சியில கூட தமிழ் வம்சாவளியை சேர்ந்த பலர் இருக்காங்க. அவங்க எல்லாம் 3வது மொழியால அந்த இடத்துக்கு உயரல, ஆங்கிலமும் அறிவியலும் படிச்சனாலதான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இந்திய ஜிடிபி பங்களிப்புல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு.
இதை விட வேற என்ன சான்றுகள் வேணும்னு கேட்கிறாங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறவங்க. இது மொழியை பத்தின பிரச்சனை கிடையாது, மொழியின் மூலமாக அதிகாரத்தை திணிக்கிறத பத்தின பிரச்சனை அப்படிங்கிறது தான் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறவங்களுடைய வாதமா இருக்கு. அது மட்டும் இல்ல, மொழி திணிப்பு அப்படிங்கிறது மொழியினுடைய அழிப்புக்கும் காரணமாக அமையும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதம். ஒரு மொழி அழிஞ்சிச்சுன்னா அதோட பண்பாடும் அடையாளமும் அழியும். உலகினுடைய மூத்த மொழியான தமிழினுடைய அடையாளத்தை நாங்கள் எக்காலமும் அழிக்க விட மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ற முக்கியமான விஷயமா இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நம்ம பார்த்தோம்னா கல்வி பொதுப்பட்டியல்ல இருக்கு. அதாவது அந்த கல்வியின் மேல மாநிலத்துக்கும் உரிமை இருக்கு, மத்திய அரசுக்கும் உரிமை இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே கலந்து ஆலோசிச்சு தான் எந்தவித முடிவா இருந்தாலும் எடுக்கணும். மத்திய அரசு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை மாநில அரசு ஏற்கணும். மாநில அரசு ஏற்கலனா இல்ல மாநில அரசுக்கு ஒரு சஜஷன் இருந்துச்சுன்னா அதை மத்திய அரசு கலந்து ஆலோசிச்சு ஏற்கணும். அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வோடு தான் இந்த கல்வி சார்ந்த முடிவுகள் எடுக்கப்படணும். அந்த அடிப்படையில பார்த்தா புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறதுக்கும் மும்மொழி கொள்கை வேணாம்னு சொல்றதுக்கும் தமிழக அரசுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறவங்க. அதெல்லாம் சரி, தமிழக அரசு பள்ளிகள் அரசு மாணவர்கள் அவங்களாம் மட்டும் ஹிந்தி கத்துக்க கூடாது, ஆனா சிபிஎஸ்சியில ஹிந்தி கத்து கொடுக்குறீங்க, நீங்களே அந்த சிபிஎஸ்சி பள்ளிகளை நடத்துறீங்க, இது மட்டும் நியாயமா அப்படிங்கிற கேள்வியும் பாஜக தரப்புலையும் மத்திய அரசு தரப்புலையும் வைக்கப்படுது. ஆனா இதுக்கான பதில் எதிர்த்தரப்புல இருந்து என்ன வருதுன்னா, சிபிஎஸ்சி பள்ளிகள் அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, அங்க அவங்க ஹிந்தி சொல்லி தராங்க. நாங்க தமிழ்நாட்டுல யாரையுமே ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்லல, அவங்க ஹிந்தி படிக்க விரும்பினா நாங்க அதை தடுக்கல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதமா இருக்கு. இப்படி இரண்டு தரப்புலையும் சரமாரியான கேள்விகள் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பிரச்சனை நீண்டுகிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையில மாணவர்களுடைய கல்வி நீதியை தடுத்து வைக்கிறது அப்படிங்கிற அந்த செயலை நம்ம எப்படி நியாயப்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் தெரியல. இந்த புதிய கல்விக் கொள்கை குறித்தும் மும்மொழி கொள்கை குறித்தும் மத்திய அரசும் மாநில அரசும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வரணுமே தவிர மாணவர்களுடைய கல்வியில பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு அவங்க அனுமதிக்க கூடாது. கல்வியில அரசியல் செய்யாதீங்கன்னு சொல்றாரு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். ஆனா அரசியலால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு கல்வியே கிடைச்சது அப்படிங்கிறது தான் வரலாறு சொல்லும் உண்மை. அந்த வரலாற்றுல இருந்து பாடம் கற்போம். நன்றி. நண்பர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த மாபெரும் வேளாண் கண்காட்சி இப்போது திருச்சியில். பசுமை விகடன் நடத்தும் அக்ரி எக்ஸ்போ வரும் மார்ச் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை திருச்சி கலையரங்கத்தில் காலை 10 மணி முதல் 8 மணி வரை.